ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஜிம்பாப்வே நாட்டோட புதிய நாணயம், அவங்க வந்து புதிய நாணயம் பேர் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஜிக், அதாவது ஜிக். ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா ZIG. ஜிம்பாப்வே நாட்டின் புதிய நாணயத்தின் பெயர் வந்து ஜிக், ZIG. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இஸ்ரேலில் பார்த்தோம்னா அவசர நிலை பிரகடனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவங்க வந்து ராஜினாமா செஞ்சதை அடுத்து அங்கே வந்து அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் வந்து அங்கே வந்து அமல்படுத்தியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவங்க வந்து ராஜினாமா செஞ்சதுனால அங்கே வந்து அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தமிழர்களின் நினைவை போற்றும் வகையில் ஒரு நாட்டில் வந்து நடுகள் திறந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. தமிழர்களின் நினைவை போற்றும் நடுக்கல் எங்கன்னாக்கா தாய்லாந்தில் திறந்திருக்காங்க. எதனால் அங்கே வந்து நடுகள் நட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1939 1945 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2ஆம் உலகப் போர் வந்து நடைபெற்றுச்சு. அந்த டயத்தில் அங்கே தாய்லாந்தை வந்து பர்மாவோட, அதாவது மியான்மரோட இணைக்கும் ரயில் பாதை கட்டுமான பணி வந்து அங்கே வந்து நடந்துச்சு. அப்போ பார்த்தோம்னாக்கா அங்கே 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து அங்கே வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அங்கே வேலை பார்க்கும்போது வேலை சுமை, அப்புறம் சாப்பாடு இல்லாமல், நோய், இந்த காரணத்தினால பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70,000 தமிழர்கள் வந்து அப்போ இறந்துருந்துருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டாங்க. அப்போதைக்கு எங்கன்னு பார்த்தோம்னாக்கா தாய்லாந்தில் காஞ்சனபுரிங்கிற இடத்துல இருக்கிற தாவோவோங்கிற இடத்துல புத்தர் கோயில் வளாகத்தில் வந்து எல்லாரையும் மொத்தமாக புதைச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய எலும்பு கூடலாம் எடுத்து DNA டெஸ்ட் மூலம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மரியாதை செய்யும் வகையில், அங்கீகரிக்கும் வகையில் அங்கே வந்து நம்ம தமிழர்களுக்காக நடுகள் நடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு முக்கியமானது தமிழர்களின் நினைவை போற்றும் வகையில் இப்போ வந்து எங்கே நடுகள் நட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தாய்லாந்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சுகாதார அவசர நிலை பிரகடனம் எங்கன்னு பார்த்தோம்னா காங்கோல. எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து குரங்கு அம்மை வந்து வேகமாக பரவி வந்திருக்கு. அதனால அங்கே வந்து சுகாதார அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தியிருக்காங்க. சுகாதார அவசர நிலை பிரகடனம் எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா காங்கோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சாங்இ 6 விண்கலம். இது பார்த்தோம்னாக்கா சீனா வந்து முதல் முறையாக நிலவின் தென் துருவத்திற்கு வந்து இந்த விண்கலத்தை அனுப்பியிருக்கு. இந்த விண்கலத்தை அனுப்பின நாடு வந்து சீனா. சாங்இ 6ங்கிற விண்கலத்தை அனுப்பின நாடு வந்து சீனா வந்து முதல் முறையாக இப்போ தான் வந்து நிலவின் தென் துருவத்திற்கு வந்து இந்த விண்கலத்தை அனுப்பியிருக்கு. சாங்இ 6ங்கிற விண்கலம் வந்து சீனா அனுப்பின விண்கலம். அதுவும் பார்த்தோம்னா நிலவின் தென் துருவத்திற்கு முதலாக இப்போ தான் அனுப்பிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா யோகா வந்து இப்போ பாகிஸ்தானில் வந்து முதலாக அதிகாரப்பூர்வமாக இப்போ தான் வந்து அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து யோகா வந்து அறிமுகப்படுத்தவே இல்லை. அதாவது ஜூன் 21 வந்து யோகா தினமாக 2014 டிசம்பரில் அறிவிச்சாங்க. அப்போலேருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடும் வந்து இந்த யோகா வந்து அங்கீகரித்து வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் பார்த்தோம்னா இப்போ யோகாவை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. உலகளவில் பிரபலமான யோகாவை வந்து பாகிஸ்தான் வந்து முதல் முறையாக இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செஞ்சுருக்கு. யோகா தினம் வந்து ஜூன் 21. சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21. இது எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஐநா எப்போ அறிவிச்சிச்சுன்னு பார்த்தோம்னாக்கா 2014 டிசம்பரில் அறிவிச்சிச்சு. இப்போ வந்து யோகாவை எங்கே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பவேஷ் குப்தா. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா பேடிஎம்மோட நிறுவன தலைவர். இவங்க வந்து அவங்களுடைய பதவியை வந்து இப்போ ராஜினாமா செஞ்சுருக்காங்க. பவேஷ் குப்தாங்கிறவங்க பேடிஎம் நிறுவனத்தின் தலைவர். இவங்க பதவியை வந்து இப்போ ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ரஷ்ய அதிபராக 5வது முறையாக விளாதிமிர் புதின் வந்து இப்போ மறுபடி பதவியேற்றிருக்காங்க.
ரஷ்ய அதிபராக 5வது முறையாக மறுபடியும் விளாதிமிர் புதின் வந்து பதவியேற்றிருக்காங்க. இவங்க வந்து 2030 வரை அந்த பதவியில் இருப்பாங்க. ரஷ்ய அதிபர் பார்த்தோம்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, ரஷ்ய அதிபர் வந்து கொஞ்சம் திமிரா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரஷ்ய அதிபர் வந்து கொஞ்சம் திமிரா இருப்பாங்கனாக்கா, ரஷ்ய அதிபர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா விளாதிமிர் புதின். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இந்தியாவிற்கான சீன தூதர். இந்தியாவிற்கான சீன தூதர் யாருன்னு பார்த்தோம்னா சியூ பெய்கோங். 18 மாதங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கான தூதராக சியூ பெய்கோங்கிறவங்களை வந்து சீன அதிபர் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கான சீன தூதர் யாருன்னு பார்த்தோம்னா சியூ பெய்கோங். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சீன தூதருக்கு வந்து இப்போ டாட்டா சியூன்னு சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சீன தூதருக்கு வந்து சியூ சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவிற்கான சீன தூதர் பெயர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சியூ பெய்கோங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, உலகின் அதிக வெப்பமான மாதமாக ஏப்ரல் 2024 சொல்லியிருக்காங்க. சர்வதேச கடல் மற்றும் புவி மேற்பரப்பு வெப்ப சராசரி பார்த்தோம்னாக்கா ஏப்ரல் 2024 புதிய உச்சத்தை தொட்டதுனால ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, கஞ்சா சாகுபடியை வந்து அமல்படுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தானில். எதனாலனாக்கா அங்கே இருக்கிற பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக இந்த கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்க முடிவெடுத்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு கஞ்சா சாகுபடியை அமல்படுத்துறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிற நாடு வந்து பாகிஸ்தான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்ப்போம். கஞ்சா சாகுபடியை இப்போதைக்கு சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறது வந்து பாகிஸ்தான்னு பார்த்தோம். முதலாக சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாடு வந்து தாய்லாந்து. இப்போ வந்து அந்த சட்டப்பூர்வமாக்குனதை வந்து நீக்கிட்டு சட்டவிரோதமாக அறிவிக்கிறதுக்கு பரிசீலனை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க தாய்லாந்தில் எப்போ வந்து ஃபஸ்ட்டு கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2022 சட்டப்பூர்வமாக்குனாங்க. இப்போ அதை வந்து சட்டவிரோதமாக அறிவிக்கிறதுக்கு பரிசீலனை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. கஞ்சாவை மீண்டும் சட்டவிரோதமாக்க பரிசீலனை எங்கே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தாய்லாந்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் வந்து எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தமாயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சீனா செர்பியா. பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் சீனா செர்பியா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, செர்பியா சேர் இருக்கா, சேர் ஞாபகம் வச்சுக்குவோம். சேரில் வந்து சீனா உட்காந்துக்கிட்டு பரஸ்பர எதிர்கால வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் வந்து சீனாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையே ஒப்பந்தமாயிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, சேர் இருக்குல்ல, சேரில் வந்து நல்லா சீனா உட்காந்துக்கிட்டு எதிர்கால வளர்ச்சியை பற்றி பரஸ்பரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீனாவோட ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்று இத்தகைய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்கிறது வந்து இதுதான் முதல் முறை. பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் சீனா செர்பியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ரஷ்ய பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா மிஷுஸ்டின். ரஷ்யாவின் பிரதமராக மிகையில் மிஷுஸ்டின்கிறவங்கள அதிபர் விளாதிமிர் புதின் வந்து மீண்டும் நியமிச்சிருக்காங்க. ரஷ்ய பிரதமர் மிஷுஸ்டின். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். பாலஸ்தீனத்தை வந்து ஐநாவில் உறுப்பு நாடாக அங்கீகரிக்க கோரும் தீர்மானம் வந்து ஐநா பொதுச்சபையில் நிறைவேறியிருக்கு. இப்போ எந்த நாடுன்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனத்தை வந்து உறுப்பு நாடாக ஐநாவில் அங்கீகரிக்க கோரும் தீர்மானம் வந்து இப்போ ஐநா சபையில் நிறைவேறியிருக்கு. ஐக்கிய நாடுகள் அவையில் பார்த்தோம்னா பாலஸ்தீனத்தை உறுப்பு நாடாக சேர்க்கணும் அப்படின்ட்டு அரபு நாடுகள் கூட்டமைப்பு தீர்மானம் ஒன்று வந்து கொண்டு வந்துச்சு. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஐநா அவையில் அவசர கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து அதுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும்போது ஐநாவில் உறுப்பு நாடுகள் பார்த்தோம்னா மொத்தம் 193, நம்ம இந்தியா உள்பட நாடுகள் வந்து 193. அதில் 143 நாடுகள் பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து வாக்களிச்சிச்சு. 25 நாடுகள் வந்து
புறக்கணிச்சு. அதிக பெரும்பான்மை எதுனாக்கா வாக்களித்த நாடுகள் தான் வந்து அதிக பெரும்பான்மை. அதனால் இந்த பாலஸ்தீனத்தை வந்து உறுப்பு நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு அதிக பெரும்பான்மை ஆதரவு பெற்று ஐநா சபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐநாவில் உறுப்பு நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு எந்த நாடு வந்து இப்போ தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மலையேற்ற வீரர் கமிரீட்டா. இவங்க தான் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை 29 முறை அதிக முறை ஏறி இருக்கிறவங்க. நேபாளத்தின் புகழ்பெற்ற மலையேற்ற வீரரான கமிரீட்டா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை வந்து 29 முறை ஏறி அதிக முறை ஏறினவங்கிற இதுக்கு முன்னாடியே அதிக முறை ஏறினவங்க இவங்க தான். அது அவங்களுடைய முன்றைய சாதனையை அவங்களே இப்போ முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையேற்ற வீரர் கமிரீட்டாங்கிறவங்க தான் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறியிருக்காங்க. எத்தனை முறைன்னு பார்த்தோம்னா 29 முறை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா ஈரான். நம்ம இந்தியா வந்திருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியா ஈரான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கா இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெண்டுமே ஐன்னு இருக்கும். இதே தமிழில் ஞாபகம் வச்சுக்கோன்னா இஇ அப்படின்னு இருக்கும். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் இந்தியா ஈரான் இடையே கையொப்பமாயிருக்கு. இதன்படி ஈரான் நாட்டில் இருக்கிற சபஹார் துறைமுகத்தில் செயல்பாட்டு பணிகளை வந்து 10 ஆண்டுகள் நம்ம இந்தியா வந்து மேற்கொள்கிறதான ஒப்பந்தம் தான் வந்து இந்த சபஹார் துறைமுக ஒப்பந்தம். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா ஈரான். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பெண்கள் வந்து சிவப்பு வண்ண உதட்டுச்சாயம் பூசினால் அபராதம் எந்த நாட்டில்னு பார்த்தோம்னா வடகொரியா. பெண்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் அபராதம்னு எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வடகொரியா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சிங்கப்பூரில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் வாங். சிங்கப்பூர் புதிய பிரதமர் அவங்க பேர் வந்து லாரன்ஸ் வாங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா சிங் வாங் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா சிங்கப்பூரில் உள்ள புதிய பிரதமராக யார் பொறுப்பேற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் வாங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஜனநாயக நடைமுறையில் அமெரிக்கர்களை காட்டிலும் இந்தியர்களை சிறந்தவர்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கனாக்கா அமெரிக்க தூதர் எரிக் சிட்டி. ஜனநாயக நடைமுறையில் அமெரிக்கர்களை காட்டிலும் இந்தியர்களை சிறந்தவர்கள்னு அமெரிக்க தூதர் எரிக் சிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் சூப்பர் பணக்காரர்கள் பட்டியல்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌதம் அதானி வந்து மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. எதனால் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே இந்த பட்டியலில் இருந்தாங்க. சில பிரச்சனைனால அவங்க வந்து பட்டியலேருந்து வெளியேற்றப்பட்டு இப்போ மறுபடியும் அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க. உலகின் சூப்பர் பணக்காரர்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌதம் அதானி மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தோம்னா LVMH நிறுவனர் பெர்னார்ட் அர்னால்டும், 2வது இடத்துல அமேசான் நிறுவனர் ஜெஃப் பிசோஸும், 3வது இடத்துல டெஸ்லா CEO எலான் மஸ்க் இவங்களும் இருக்காங்க. இதில் வந்து நமக்கு முக்கியமானது என்னன்னாக்கா அந்த ஒவ்வொரு நிறுவனத்தின் பெயர் அவங்களுடைய தலைவர் பெயர் இதுதான் நமக்கு முக்கியம். LVMH நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பெர்னார்ட் அர்னால்ட், அமேசான் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெஃப் பிசோஸ், டெஸ்லா CEO யாருன்னு பார்த்தோம்னா எலான் மஸ்க். பன் திருவிழா பாரம்பரிய பன் திருவிழா எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹாங்காங். பாரம்பரிய பன் திருவிழா ஹாங்காங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. இவங்க வந்து ஈரான் நாட்டோட 8வது அதிபர். இப்போ அவங்க போன ஹெலிகாப்டர் வந்து விபத்தில் சிக்கி அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஈரான் நாட்டின் இடைக்கால அதிபர். அவங்க ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி இறந்ததுக்கு அப்புறம் இடைக்கால அதிபராக முகமது மொக்பருங்கிறவங்கள அங்கே நியமனம் செஞ்சுருக்காங்க. ஈரான் நாட்டின் இடைக்கால அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது மொக்பர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஸ்டார்லிங் இணைய சேவை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேசியாவின் பாலி தீவில். இந்தோனேசியாவின் மிகப்பெரிய பாலி தீவு பகுதியில் வசித்து வரும் மக்கள் பயனடையும் வகையில் தனது ஸ்டார்லிங் சேட்டலைட் இணைய சேவையை வந்து எலான் மஸ்க் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸ்டார்லிங் இணைய சேவை எங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இந்தோனேசியாவின் பாலி தீவு.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சூப்பர் பூமி கிரகம். நம்ம பூமி போலவே இன்னொரு பூமி கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பூமியை போன்ற சூப்பர் பூமி என பெயரிடப்பட்டிருக்கும் புதிய கிரகத்தை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய குடும்பத்துக்கு அருகே உயிர்கள் வாழ உகந்த வகையில் இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா DOI 715b என்று இந்த சூப்பர் பூமிக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. இது பார்த்தோம்னா பூமியை விட 1.5 மடங்கு பெரியது. இது பூமியிலேருந்து பார்த்தோம்னா 137 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரீமல் புயல். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. வங்கக்கடலில் உருவான ரீமல் புயல் பார்த்தோம்னாக்கா மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்துக்கு இடையே வந்து கரையை கடந்திருக்கு. ரீமல் அப்படின்னா என்ன, அரபு மொழியில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மணல். ரீமல்னா அரபு மொழியில் வந்து மணல். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஓமன் நாடு. ரீமல் புயல் வந்து வங்கக்கடலில் உள்ள ரீமல் புயல் வந்து மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில கரையில் கடந்திருக்கு. ரீமல் அப்படின்னா என்ன பொருள் அரபு மொழியிலன்னு பார்த்தோம்னா மணல். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து ஓமன் நாடு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகளின் 2023ஆம் ஆண்டுக்கான இராணுவ பாலின வழக்குரைஞருக்கான விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேஜர் ராதிகா சென். காங்கோ ஜனநாயக குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பணியாற்றினவங்க தான் வந்து இவங்க. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கையால் இவங்க வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் 2023ஆம் ஆண்டுக்கான இராணுவ பாலின வழக்குரைஞருக்கான விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேஜர் ராதிகா சென். அடுத்த கரண்ட் அஃபேர் உலகின் முதல் மர செயற்கைக்கோள். உலகின் முதல் மரத்தால் ஆன செயற்கைக்கோள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஜப்பானில். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா லிக்னோசாட். உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோளை தயாரித்தல் ஜப்பான். அதனை விண்வெளியில் ஏவுறதுக்கு இருக்காங்க. லிக்னோசாட் என பெயரிடப்பட்டுள்ள அந்த செயற்கைக்கோளை ஜப்பானின் கியோட்டோ பல்கலைக்கழகமும் சுமிட்டோ ஃபாரஸ்ட்ரி எனும் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜப்பானில். அதோட பேர் வந்து லிக்னோசாட். இதில் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்னு எதை சொல்லலாம்னாக்கா ரீமல் புயலை சொல்லலாம். இது வந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இதுக்கு இடையில கரையை கடந்திருக்கு. ரீமல் புயல் அரபு மொழியில் என்ன பொருள்னு பார்த்தோம்னா மணல். இந்த ரீமல்ட்டு யார் பெயர் வச்சாங்க, எந்த நாடு பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓமன் நாடு. தேங்க்யூ.